இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். நம் கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பேச போகிற வார்த்தை ஆண்டவரே, கர்த்தர் நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நீர் பேசின போது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணினது போலவே இந்த காலவெளியில் உங்களுடைய ஜனங்களோடு நீ பேசுவீராக. அல்லேலூயா. உம்முடைய மகிமையினாலும் அபிஷேகத்தினாலும் வந்து பேசுவீராக. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட பொழுது கர்த்தர் அந்த மகிமையிலிருந்து பேசும் பொழுது ஜனங்களுடைய வார்த்தை கேட்டார்கள். அப்பா, இந்த காலைவெளியில கேட்பார்களா? எல்லா தலைகள் நீங்கட்டும், கர்த்தர் நாம மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் என்ன சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 23 அதிகாரம் 5 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த ஆராதனைக்குரிய தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்கலாம். சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. போதும். இந்த நாளில் ஆயத்தத்தை குறித்து தான் உங்களோட நான் பேச போகிறேன். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆயத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு நீங்கள் போனாலுமே அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். பேங்க்குக்காக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னா அது ஒரே நாளில் இன்றைக்கி மிட்டம் படிக்கிறது போல், ஒரு ஆஃப் இயர்லி படிக்கிறது போல் நான் படித்தேன் பாஸ் பண்ண முடியாது. சிஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் அந்த மறுபடியும் நீங்கள் மறுபடியும் படிக்கணும். ஏன் தெரியுமா? அதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ தேவை. அதனால தான் அந்த உலகத்தில் சில பதவிகள் அடையணும், ஐபிஎஸ் ஐஏஎஸ் அப்படி ஆகணும்னா அதுக்குரிய தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நீட்டெல்லாம் சீக்கிரத்தில் பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கோச்சிங் சென்டர் போகணும், அங்கே நீங்கள் படிக்கணும். அந்த படிச்சுட்டு கவனமாக படிக்கணும். அப்போ தான் அந்த நீட்டில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்தி. எப்பவுமே பந்தியானது ஆயத்தமாக இருக்கும். பந்தியானது என்ன தெரியுங்களா? உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பந்தி என்று சொல்லுகிறார். வேதத்தில் எங்கெல்லாம் பந்தின்னு பார்க்குறீங்களோ அது ஒரு ஆசீர்வாதத்துக்குரியது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி. அந்த பந்தி எங்கே இருக்கும்? உன் சத்துருக்கள் முன்பாக இருக்கும். உதாரணமாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கடைசியாக ராபோஜனம் பண்ணும் பொழுது கூட பாருங்களேன், அவர் சொன்னார், இந்த பந்தியில என்னை காட்டு கொடுக்கும்படியாக ஒரு மனிதன் இருக்கிறார். அவங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறாங்க. யாராய் இருக்கும்? அவருடைய பந்தியிலேயே ஒரு சத்துரு இருந்தான். அந்த பந்தி வேற, அந்த பந்தி வேற. அந்த பந்தி என்பது அவர் ஏற்கனவே ஆயத்தப்பட்ட அந்த பந்தியில சத்ருவானவர் இருந்தான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுவது, என் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தினா, கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை நான் இந்த வருடத்தில் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் நினைக்காதீங்க கர்த்தர் எல்லாவற்றையும் இப்பொழுதுதான் போய் செய்வார், அப்படி கிடையாது. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். எப்பவுமே ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவர் தன்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கும் பொழுது, என்னோடு எடுத்தவர்கள் வாசிங்க, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தம்மில் அன்பு கூறுகிறவருக்கு கர்த்தர் ஆயத்த பண்ணினதை கண்கள் காணவும் இல்லை. இங்க பாருங்க, கர்த்தர் நமக்காக ஆயத்த பண்ணினதை இதுவரை கண்கள் கண்டதில்லையா. அவரிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுங்களோ அந்த காரியங்களை பாருங்க. தம்மிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ, நீங்க தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறணும். நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறாம, நம்ம ஆண்டவரிடத்தில் அதிகமாக நேசிக்காம, அவர் ஆயத்தம் பண்ணினதை நான் விரும்பணும்னா யாராலுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், யாரெல்லாம் ஆண்டவர் அதிகமாக நீங்க நேசிக்கிறீங்களோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் காட்டிலும் உங்க கணவன், உங்க பிள்ளைகள், பீரோல இருக்கிற சொத்தா இருக்கட்டும், இல்லை உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் ஆண்டவரை தவிர்த்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தர் ஆயத்த பண்ணினதை உங்கள் கண்கள் ஒரு நாள் காண முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவர் எனக்காக என்ன வச்சு நான் ஒரு நாளை பார்க்க மாட்டேன். ஒரு பிள்ளை தகப்பனை அதிகமாக நேசிக்கும் போது, நான் சொல்கிறேன், உண்மையாக நேசிக்கிற ஒரு பிள்ளை தாய் தகப்பனுடைய பாக்கெட்டை எப்பவுமே பார்க்க மாட்டாங்க. எங்கள் அப்பா என்ன வாங்கிட்டு வந்தார் பார்க்க மாட்டாங்க, என்ன எனக்காக செய்வான் பார்க்க மாட்டாங்க. நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன், ஒரு குடிசை வீடு இருக்கும்,
அந்த அப்பாவால் முடிஞ்சது ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி வருவார். அந்த பிள்ளைங்களுக்கு சரியான ட்ரெஸ்ஸு கூட இருக்காது, ஒரு செருப்பு கூட போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த அப்பா வந்து ₹1 சாக்லேட் வாங்கிட்டு வந்து இதோ நான் வந்திருக்கேன்னு கொடுக்கும் போது அந்த பிள்ளையோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சாக்லேட்னால இல்லை, எங்கள் அப்பா வந்துட்டாரு. அப்போ அந்த முகத்தில் பார்க்கும் போது தோணும், எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ செய்கிறாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ செய்கிறாங்க. ஆனால் அந்த நேசத்துடைய அளவை பார்க்கும்போது நாம் நேசிக்கிறத விட அந்த பிள்ளைகள் நேசிக்கிறது அதிகமாக இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் எங்க அப்பா அதை வாங்கி வருவார் இதை வாங்கி வருவார் பார்க்கல, எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த நேசம் உண்டாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணினதையே உன் கண்கள் இருக்கிறது படினால நீ என்னை நேசிக்க மாட்டேங்கிற. நீ என்னை முதலாவது நீ நேசிக்கும் போது இது வரைக்கும் நான் உனக்காக என்ன ஆயத்தம் பண்ணிக்கிறதை உன் கண்கள் இதுவரை கண்டதில்லை. நீ நினைக்கிற என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது, என் எதிர்காலம் இப்படிதான் இருக்க போகுது, என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் இதுதான் தீர்மானம் பண்ணிட்டார். அப்படி கிடையாது. நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவான நாள் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த பந்தி பெரிய பந்தி, அது ஆசீர்வதிக்கிற பந்தி. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? பிரச்சனை எனக்கு என்ன தெரியுமா? கர்த்தர் ஆயத்தம் பண்ணி நம்மை அழைக்கும் பொழுது 2 காரியங்களை நாம் செய்கிறோம். என்னோட எடுத்தவைகள் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வேறு ஊழியக்காரனை அழைத்து நீங்கள் போய் இதோ இங்க பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார். நான் சுருக்கமா சொல்லுகிறேன். இங்க இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் வாசித்த 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஓமையாக சொல்லுகிறார், இங்க பாருப்பா, நான் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், எல்லாரையும் கூப்பிடு, நான் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓமையா சொல்றாரு. இது ஒரு ஆசீர்வாதம். இந்த பந்தியை நான் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த 22:5 பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, பந்திக்கு அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள். அதே அதிகாரத்தில் 22:8 வசனம் பார்த்தீங்கன்னா, விருந்து ஆயத்தமாக இருந்தது, அழைக்கப்பட்டவர்களோ அதுக்கு அபாத்திரமாய் போனார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த வாசித்த இந்த பகுதியில் பந்திக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நிறைய நேரத்தை நம்ம அசட்டை பண்ணுறோம். கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணினதை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க என்னைக்கு அந்த பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணதை அழைக்கும் பொழுது, உன்னை கூப்பிடும் பொழுது நீங்க அதை அசட்டை பண்ணீங்கன்னா அபாத்திரமா போயிடுவீங்க. அபாத்திரம்னு தெரியுமா? தகுதியற்றவர்களாக நம்ம மாறிடுவோம். எப்போதுமே உனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே நேற்று தினத்தில் என் சாட்சி கூட சொன்னேன். வந்தவங்க அந்த 7 நாள் ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உயர்த்துகிறவா இருக்கிறார். இந்த 2025 உன் குடும்பம் இப்படியே இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இந்த வருஷத்தையும் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கணும், வியாதியோடு இருக்கணும், இதே நீ அழுகையோடு புலம்பலோடு இருக்க கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. கர்த்தர் உனக்காக சிறந்ததை வைத்திருப்பா. நீங்கன்னா நம்ம நினைக்கிறேன்னா என் வாழ்க்கை எப்படி தான், அப்படி கிடையாது. கர்த்தர் எப்பவுமே உன்னை அழைக்கிறானா உன்னை ஆசீர்வதிக்கிறத அழைப்பா. நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் என்னை அழைச்சாலே உபத்திரவப்படுது, அப்படி கிடையாது. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஏன் தேவன் அவர் சொல்லுகிறான், ஆபிரகாம் செல்வ சீமான கர்த்தர் வைத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்தாரனால் அவன் மூலமாய் அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்தாரனால் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆனா நீ நம்ம பண்றோம், அந்த பந்தி அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். எப்படி அசட்டை பண்றோம் தெரியுங்களா? கொஞ்சம் கேளுங்களேன். ஆண்டவன் வீட்டில் இருக்கும் போது அழைப்பார், இங்க வா மகளே, என் பந்தியில இரு, என்னோட நீ போஜனம் பண்ணு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை கூப்பிட்டா கதவை திறந்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனோடு நான் பிரவேசிப்பேன், அவனோடு உறவாடுவேன், அந்த ஃபெல்லோஷிப் நான் வைத்துக் கொள்வேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் உள்ள வரும்போது சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு வேற வேலை இருக்குதப்பா, எனக்கு இந்த நண்பர்கள் வேலை இருக்குதப்பா, எனக்கு இந்த காரியம் இருக்குது. அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு. நான் சொல்லுகிறேன், இது வரைக்கும் 2024 சரி, இது வரைக்கும் இருந்த வருஷங்களை புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை அழைத்திருப்பா. ஒவ்வொரு நாளும் உன்னோட பேசும்படியாக, உன்னிடத்தில் அன்பு கூறும்படியாக சில ரகசியங்களை உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து பேசும்போதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அதை அசட்டை பண்றோம். நான் சொல்லுகிறேன், நம்ம அபாத்திரமா போயிடுவோம், அதுக்கு தகுதியற்றவர்களா போயிடுவோம். மறுபடியும் நம்ம எதிர்பார்த்து, கர்த்தாவே நீ ஏன்
ஏன் என்னை ஆசீர்வதிக்கல? ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஆசீர்வதிக்க தான் உன்னை எத்தனையோ முறை நான் அழைத்திருக்கிறேன். கர்த்தர் அழைக்கல மாற்ற யாரும் சொல்லாதீங்க. கர்த்தர் எப்போது ஒவ்வொரு மனிதனையும் அழைப்பார். நீ பாவம் செய்த போது அழைப்பார். அவர் பிரசன்னத்தை விட்டு ஓடும் போது கர்த்தர் அழைப்பார். யோனா கர்த்தர் சமூகத்தை விட்டு ஓடின பொழுது கர்த்தர் அவனை பாதுகாக்கும்படியாக பெரிய மீனை ஆயத்தமாக்கினார். அவனை பாதுகாப்பதற்காக இதுவரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீ இருக்கணும்படியாக எத்தனையோ மீன்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தது எதுக்கு தெரியுமா? உன்னை கர்த்தர் ஜஸ்ட் உன்னை விடுவிக்குவதற்காக அல்ல, அவர் தம்மோட சேர்க்கும்படியாக, அந்த சித்தத்துக்குள் வருவதற்காக, அந்த பந்தியில் நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. இரண்டாவது காரியத்தை நம்ம அந்த பந்தியை நம்ம செய்கிறோம். என்னோட வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு பெரிய மனுஷன் விருந்தை ஆயத்தம் பண்ணினான். இங்க வாசிக்கிறோம், இதே ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறாரு. ஒரு பெரிய மனுஷன் மறுபடியும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்றாராம். அந்த விருந்து ஆயத்த பண்ண பிறகு இங்க என்ன நடக்குது பாருங்க. அதே 14-18 பாருங்க. அவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். முன்பு நம்ம மத்தேயுல 22 வாசித்தோம், அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். இங்க லூக்கால வாசிக்கிற 14-18 அவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இந்த ரெண்டு காரியமே வாழ்க்கையில் ரொம்ப பொருந்தும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உனக்காக சிறந்ததை ஆயத்த பண்ணும் போது ஒரு கூட்டம் சொல்லும், அதெல்லாம் எனக்கு வேணாம், அற்பமான்றது. ரெண்டாவது ஒரு கூட்டம் பண்ணும், கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது எப்படி தான் சொல்லும், போக்கு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு தேவ சமூகத்துக்கு வருவதுக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்றேன், ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேவ சமூகத்தை சபை மாத்திரம் சொல்ல, எனக்கு உங்க குடும்பத்தில் உங்க வீட்டில் தேவ சமூகத்தை வருவதுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க போக்கு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என்னால் இது முடியாது, எழுந்திருக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆயத்தம் பண்ணதை உன்னால் ஆசீர்வாதத்தை காண முடியாது. கர்த்தர் இந்த 25ல சொல்லுகிறார், நீ ஆயத்தமாகணும். போக்கு சொல்லிக்கிட்டு காரணங்க சொல்லிக்கிட்டு குறை சொல்லியிருந்தேன்னா இந்த வருஷங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஆயத்தம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உனக்காக உன்னை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தால் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீ அந்த விருந்துக்கு நீ ஆயத்தமாக வேண்டும். என்னோட எடுத்த வாசிங்க, எசேக்கியா 38ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட இருக்கிறவர்கள் கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. இந்த வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது, நீயும் ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிறவர்களையும் நீ ஆயத்தப்படுத்து. ரொம்ப ஆயத்தம் ரொம்ப முக்கியம். நீ ஆயத்தப்படணும், உன் குடும்பமும் ஆயத்தப்படணும். ஏன் தெரியுமா ஆயத்தப்படணும்? என்ன பாருங்க, வேதத்தை பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க, ஏன் தெரியுமா ஆயத்தம் ரொம்ப முக்கியம்? சில பேருடைய குடும்பத்தில் யோசுவா அதனால தான் சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே. சில பேருக்குள்ள நான் நினைக்கிறேன், நான் சில பேர் நான் இங்கே இல்லை சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் சர்ச்சுக்கு வந்தால் போதும், நான் ஜெபிச்சா போதும், இந்த மனநிலைமை கொஞ்சம் 2025 மாற்றுங்க. ஏன் தெரியுமா? ஊருக்காக போய் நம்ம ஊழியம் செய்யத்தான் இருக்கட்டும், இவ்வளோ கேசல் ஆரம்பிக்கணும், அதை பண்ண இதை பண்ண எல்லாமே. நான் சொல்கிறேன் பாருங்க, உன் குடும்பம் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவது ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட இருக்கிற கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து. ஒரு ஆசீர்வாதத்தை நீ தேவ சமூகத்தில் பெறுனா ஆயத்தம் உன்னால மாற்ற முடியாது. உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்தணும். பாஸ்டர் நான் எப்படி படுத்துவேன்? நான் சொல்லுகிறேன், உன்னால ஜெபிக்க முடியாதபடி நீ தூங்குறனா உன் வீட்டில் எல்லாருமே தூங்கின்னு தான் இருப்பாங்க. உன்னால 1 மணி நேரம் வேதத்தை வாசித்து ஜெபிக்க முடியலனா உன் வீட்டில் யாருமே ஜெபிக்காதபடி அந்த தேவ பிரசனம் இருக்காது. கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை உன்னால் அறிய முடியும்னா உன் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி அறிவாங்க? உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை ஜெபத்தால முழங்காலால உன்னால மாற்ற முடியும்னா நான் சொல்லுகிறேன், வேற யாரால மாற்ற முடியாது. உன் குடும்ப சூழ்நிலை மாறுவதற்கு கர்த்தர் உன்னை தான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். நீ எனக்கு எழும்புறாயோ, எனக்கு நீ ஆயத்தமாகிறாயோ, அப்பதான் உன் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும். அந்த குடும்பத்தில் அப்பதான் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க நினைக்காதீங்க, நான் ஜெபம் பண்றேன், இதை பண்றேன், கர்த்தர் என்ன அப்படியே என் குடும்பத்தை. நான் சொல்றேன், ஒன்றும் நடக்காது. நீ என்னதான் ஆனாலும் உனக்கு பாதுகாப்பு. எப்பவுமே புரிஞ்சு கொள்ளுங்க, எப்படி வாயும் வயிறும் டிஃப்ரெண்டாக இருக்குது போல வாழ்க்கையும் அப்படிதான். நீ தேவ சமூகத்தில் என்னதான் ஜெபம் ஆனாலும் கர்த்தர் வந்தா நீ தான் போவ, உன் குடும்பம் போகாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னா அவனுடைய ஆத்துமாக்கு அவன் தான் சாட்சி கொடுக்கணும்.
அவன் தான் அதுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். அப்போ நீங்கள் நினைக்காதீங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், கர்த்தரை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். இல்லை சிஸ்டர், கர்த்தர் சொல்கிறார் பிரதர். என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆயத்த பண்ணு, உன் கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து. அப்போ தான் அந்த பந்தியில் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நான் சொல்கிறேன், நீ முழங்கால் படிக்கிடுன்ற, நீ ஜெபம் பண்ணுன்ற, கர்த்தர் சமூகத்தை புலம்புன்ற, ஆண்டவரே என்னை எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. மாற முடியாத இருக்கிற குடும்பம் மாறணும். உனக்கு உன் குடும்பத்தை குறித்து எனக்கு வைராக்கியம் இல்லாமல் போதோ, நான் சொல்கிறேன், சபையை குறித்து வைராக்கியம் வராது. எனக்கு உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லாமல் நீ ஜெபிக்கலையோ, நான் சொல்கிறேன், என்னதான் நான் கத்தி பேசினாலும், என்னதான் திட்டி பேசினாலும் இந்த சபையில் உங்களுக்கு வைராக்கியம் வராது. ஏன் தெரியுமா? சொந்த குடும்பத்தின் மேலே ஒரு ஆத்மா பாரம், ஆத்மா வைராக்கியம் எனக்குள்ள இல்லை என்றால் அடிந்து போகிற மக்களை குறித்து எனக்கு எப்படி பாரம் வரும் சார்? வராது. உன் குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கட்டும். ஒருவேளை நான் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் நடக்கிற சில காரியங்களை என்னிடத்த ஜப குறிப்பாக கூட சொல்ல முடியல. என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை நடக்குது பாஸ்டர், இதெல்லாம் நடக்குது பாஸ்டர், சொல்ல முடியாது. ஏன்னா சொல்றது கூட கொஞ்சம் கூச்சமாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் கொண்டு போகலாம். தேவ சமூக திறப்பில் எல்லாவற்றையும் சொல்லலாம். ஆண்டவரே இந்த காரியம் குடும்பத்தில் நடக்குது, இதை நீ மாற்றுவீரா மாற்ற மாட்டீரா? எனக்கு நீங்க திறப்பில் நின்று ஜெபிக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன், உனக்குள் இருக்கிற ஆயத்தம் உன் குடும்பத்தை பற்றிக்கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. இனியும் சாக்கு சொல்லாதீங்க, இனியும் அசட்டை பண்ணாதீங்க. ஆயத்தப்படுத்துவதுக்கு அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை காண முடியாது சிஸ்டர், ஆசீர்வாதத்தை காண முடியாது சகோதரா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னோட எடுத்த வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்த வாசிங்க. இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். இங்க பாருங்க, இந்த வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 2:5 சொல்லுகிறது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும், என்ன பண்ணினாலும், மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணலனா அவன் முடிசூட பண்ண மாட்டான். அப்படின்னு தெரியுமா? யுத்தம் நாங்கள் என்னதுங்க, ஜெபிக்கிறேன், யுத்திக்கிறேன், ஆண்டவரோட போராடுறேன், யாக்கோபை போல போராடுறேன், நடக்க மாட்டேங்குது. யாக்கோபை போல போராடுறேன், ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. நான் சொல்லட்டுமா? சட்டத்தின்படி நடத்தப்பட்டால் முடிசூடப்படான்னா என்ன? கொஞ்சம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சட்டத்தின்படி என்ன தெரியுமா? சட்டத்தின் எல்லாவற்றையும் டிசிப்ளின் எதிர்பார்ப்பார். உனக்குள்ள அந்த டிசிப்ளினுக்கு தான் எதிர்பார்ப்பார். எனக்கு ஜெபிக்க தெரியும், நான் ஜெபிக்கிறேன், ஷபா பா 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 பா, ஏ சபா மாட்டுங்க மாட்டுங்க மாட்டுங்க. ஆண்டவர் கேட்பார், இது இல்லைம்மா, இது இல்லைம்மா, சட்டத்தின்படி ஒழுங்கு இருக்குதும்மா. எல்லாவற்றும் காரியத்துக்கு ஒரு சட்டம் இருக்குதும்மா, ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு ஒழுங்கு இருக்குதும்மா. வேலை தெரிஞ்சவன் எல்லாத்தையும் வேலை செய்ய முடியாதும்மா, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குதும்மா. ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா கேளுங்க, ஒரு ஏசியை ஃபிக்ஸ் பண்ணணும், அது ரிப்பேர் பண்ணாலும், எனக்கு ஏசியை நான் வந்து ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தேன், நான் இப்படி தான் பண்ணாங்க, நான் ரெடி பண்ணுறேன், ரெடி பண்ணால் அது ஓடாது. யாருக்கு அதை குறித்து டெக்னிக்கலாக தெரியுமா, அவங்க வந்து ரெடி பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். அதே போல தான் அந்த தீமோத்தேயுல பவுல் சொல்லுகிறாரு, இங்கே சொல்லுகிறாரு, நீ சட்டத்தின்படி யுத்தம் பண்ணலாம், முடிசூட பண்ண மாட்ட. உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி ஒரு ஆயத்தம் இருந்தால் தான் உனக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்படி அவர்கள் மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவருடனே கூட. இங்க பாருங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதமா யார் தம்ம போனா? கையில தீ வெட்டி வைத்தவங்களும் எண்ணெய் வைத்தவங்க ஆயத்தமா இருந்தாங்களாம். இதுல 2 குரூப் இருந்தது. வருவாரு, எப்போ வருவாரு? என் ஆசீர்வாதம் வரும், அப்ப நான் சபைக்கு நல்லா போவேன், என் ஆசீர்வதிப்பார், அப்போ போய் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி இல்லை சிஸ்டர். நீ ஆசீர்வாதத்தை கண்டாலும் இல்லைனாலும் சரி, உன் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் சரி, உன் குடும்பத்தில் எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி, உனக்குள்ள ஆயத்தம் இருக்கணும்.
உனக்குள்ள ஆயத்தம் இருக்கணும். என்ன தெரியுமா? எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற அபிஷேகம் உனக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கணும். எப்போதும் அந்த வேதம் உனக்குள்ள நிலைத்திருக்கணும். எப்போதும் ஒரு ஆயத்தம் இருக்கணும். எப்பொழுது என் மணவாளன் வருவார் என்றது போலவே என் ஆசீர்வாதம் எப்போ வரும், எப்போ வரும். கர்த்தர் எனக்காக முன்குறித்த நாள் இது. அந்த நாள் வரையில் எந்த மனிதர்கள் என்ன பேசினாலும் என் விசுவாசத்தை விட மாட்டேன், என் ஜெபத்தை விட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருக்குள்ள இன்னும் 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 நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? ஆயத்தம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், எத்தனை வருஷம் நீங்க வெயிட் பண்றீங்க உங்க ஆசீர்வாதத்துக்காக? எத்தனை வருஷம் தேவனிடத்தை போராடுறீங்க? நான் சொல்றேன், ரொம்ப 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 முக்கியமான காரியம். ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக செய்யணும். 10 மாதம் என்னது 12 மாதத்தில் 1 மாதம் நல்லா ஜெபம் பண்ணேன், பாஸ்டிங் போட்டேன், மீதி இருக்கிற மாதத்துல ஜெபிக்க மாட்டேன். அப்படி கிடையாது. பாஸ்டிங்னால மாறணும்னு நினச்சிங்கன்னா போய். ஏன் தெரியுமா? சில பேர் பாஸ்டிங் 10 நாள் போட்டு மீதி இருக்கிற 350 நாள் ஆண்டவரை மறந்துடுவாங்க. அப்படி கிடையாது. பாஸ்டிங் ரொம்ப முக்கியம். பாஸ்டிங்கால எல்லா காரியம் நடக்கும், அது உண்மைதான். ஆனாலும் 365 நாளோ நடக்குதோ இல்லையோ, என் வாழ்க்கையில் அற்புதங்கள் மாறுதோ இல்லையோ, எது இருந்தாலும் என் கையில் எப்போது தீவெட்டியானது எரிந்து கொண்டே இருக்கணும். எப்போது தேவ வசனம் என் நாவிலே இருக்கணும். எப்போது என் முழங்கால் முடங்கி கொண்டே இருக்கணும். எப்போது என் நாவுகள் தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். எப்போ தெரியுமா? என் தேவனை நான் என்னை ஆசீர்வதிப்பதற்காக தேடவில்லை, எனக்காக என்னையற்றும் செய்கிற என் தேவனை நம்பி இருக்கிறபடி நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எனக்கென்று ஆயத்த பண்ணி நான் ஆயத்தப்படுவேன். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருக்குங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க என்னோட சேர்ந்து. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எலிசா அவளை பார்த்து, பயப்படாதே, உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுதுங்க. பாருங்களேன், எப்போ பாஸ்டர் எனக்குரிய கர்த்தர் ஆயத்த பண்ணது எனக்கு ஆசீர்வாதம் வரும்னா, நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஏற்கனவே இந்த 7 நாளில் 6 நாள் மெசேஜில் சொல்லுகிறேன், எனக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. இந்த ஸ்ரீ சொல்கிறா, என் கையில் கொஞ்சமாவது தான் இருக்குது, கொஞ்சம் என்ன தான் இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் மறிக்க போகிறோம். அப்பேற்பட்ட வாழ்க்கையில் ஊழியக்காரன் சொல்லுகிறான், என் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து. என்ன ஆயத்தப்படுத்து? நான் உனக்கு சொல்கிறத செய். என்ன சொல்கிறீங்க தேவ மனிதனே? அப்பத்தை சுட்டு முதல்ல எனக்கு கொண்டு வா. அவளுக்கு தெரியாது ஏன் இதை சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? எதை அவள் செய்தாலோ அந்த காரியம்தான் அவளுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறினது. எந்த அப்பத்தை கொண்டு அவள் சாப்பிட்டு மறிக்க நினைச்சாலோ, சொல்லப்படுகிறது பஞ்ச காலத்தில் எண்ணெயும் மாவும் குறைபடாதபடி எனக்கு அந்த தேவ வார்த்தையின்படி அவள் செய்தாலோ அவள் வீட்டில் குறையில்லாதபடி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தாரானால், காலை வேளை சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ செய், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படு, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் சொல்லுகிறது 21ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறது, யுத்தரையோ யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் 25க்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க? இந்த 25ல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறான், ரொம்ப ரெடியாக இருக்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்லட்டுமா? இந்த அறக்குறை விசுவாசம், அறக்குறை ஜபம்லாம் இருந்தீங்கன்னா நடக்காது. நான் சொல்கிறேன் பாருங்க, எதுவுமே பாக்கெட்டில் இல்லைனாலும் எதுனாலும் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் இந்த ஆண்டு என்னை ஏதோ கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறார், ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கை நான் அனுபவிக்க போகிறேன். இந்த ஆயத்தம் முதல்ல இங்கே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவது போல முதல்ல உங்கள் ஃபிசிக்கலாக மென்டலியாக நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஆகிட்டீங்கன்னா சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு காலை எழுந்தீங்கன்னா ஒரு விசுவாசம் இருக்கும், நான் நினைத்ததை கர்த்தர் இன்று செய்வாரோ. நாளைக்கு எழுந்திருக்கும் போது விசுவாசம் இருக்கும், நான் இன்று ஆயத்தமாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வார். இங்கே பாருங்களேன், கர்த்தர் யாருக்கு தம் ஆசீர்வாதத்தை தருவார்? யாரெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் தருவார். ஏன் தெரியுமா? ஒரு ஃபோனே வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கேமரா வச்சுக்கொள்ளுங்க. ஒருத்தவனுக்கு நல்ல கேமரா போட்டோ எடுக்க தெரியும், அவன் சொல்றான், இந்த கேமரா மட்டும் கொடுத்துன்னு வச்சுங்களேன் நான் பெரிய பிஸ்னஸ் பண்ண ஆயிடுவேன். எப்படிப்பா? ஒரு கடை வச்சிருவேன், நான் ஆசீர்வாதமா இருந்துருவேன். அவனுக்கு தேவை கேமரா, அவனுக்கு எல்லாமே தெரியும், ஒரு ஆயத்தம் இருக்குது. அவனிடத்தில் ஆண்டவர் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து கேமரா கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், நாளைக்கே கடை போட்டு அவன் பெரிய ஒரு ஆசீர்வாதமா மாறிடுவான். ஆனா ஒரு ஆயத்தமும் இல்லாம அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே கேமரா கொடு. ஆண்டவர் கேட்பார், கேமரா தரேன், யூஸ் பண்ண தெரியுமா? இவ்வளோனா என்ன பண்ண? ஒன்றும் கற்றுக்கல ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம இப்படி தான் இருக்கிறோம். நீ எதுக்குமே ஆயத்தப்படாமல் இல்லாமல் இருந்துட்டு கத்துறதுக்கு ஆண்டு கேட்பாரு, சரி நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அதை வைத்து என்ன பண்ணுவேன்?
ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுகிறேன் பாருங்களேன். எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ முதல்ல அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. அதுக்காக ஆயத்தப்படுங்க. தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை கேளுங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் ஆஸ்வதித்து நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோட எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 46 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 46 29 இதை மட்டும் வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோசேப்பு தன் ரதங்களை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி என் தகப்பனாக இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய், போதும் நிறுத்திக் கொள்ளுங்க, எல்லாம் வேதத்தை மூடிக்கொள்ளுங்க. நான் சொல்கிற காரியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த ஆயத்தை மாத்திரத்தை நான் பேசிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் தகப்பனா நினைத்தா என் யோசேப்பு மரித்து விட்டான், இனி என் உயிரோட நான் யோசேப்பை பார்க்க மாட்டேன். யோசேப்பு நினைச்சான் நான் அடிமையாக எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டு விட்டேன், இனி என் தகப்பனே குடும்பத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் கர்த்தர் யோசேப்பை எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய உதவியில் ஒரு பெரிய அளவில் உயர்த்தும் பொழுது, அவனை பெரிய ஆசீர்வாதத்தில் வைக்கும் பொழுது, ஒரு நாள் அவன் சகோதரன் வந்து சொல்கிறாங்க, நீ எந்த தகப்பனாரை மரித்து போன நினச்சையோ அந்த தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறா. என்னத்தம்மா நடந்தது நான் ஷார்ட்டாக வந்து முடிச்சிடுறேன். ஒரு நாள் பார்வண்டத்தில் போய் சொல்கிறான், என் தகப்பனை பார்க்க போகிறேன். அப்போ ரதம் ரெடியாக இருக்குது. அந்த இடத்துல பிள்ளைகள்லாம் போய் சொல்கிறாங்க, யாக்கோபிடத்தில் சொல்கிறாங்க, உன் மகன் யோசேப்பு தெரியுமா? தெரியும். நீ மரிச்சுன்னு தெரியுமா? அவன் மரிக்கல, அவன் உயிரோடு இருக்கிறான். எப்பேற்பட்டனா இருக்கான் தெரியுமா? அவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கிற எகிப்து இன்னைக்கு உலகத்துக்கே பஞ்ச காலத்தில் ஆசீர்வாதமா இருக்குது. பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமே உன் மகன் யோசேப்பு தான். அந்த யோசேப்பு உன் மகன் தான். யாக்கோப்புக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் மகனை கர்த்தர் இவ்வளோ உயர்த்தி வச்சுக்கிறாரா, இவ்வளோ மேன்மைப்படுத்துகிறாரா. அவன் ஏறி வரும்பொழுது யோசேப்பு என்னத்தமா செய்தான்? அவன் ரதங்களை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி சொன்னான், இப்போது இஸ்ரவேலாகிய என் தகப்பனை யாக்கோப்பை நான் சந்திக்க போய் அவரை நான் சந்திப்பேன். நான் சொல்லுகிறேன், இது வரைக்கும் நீ ஆயத்தமா இந்த உனக்குரிய ரதங்களை கர்த்தர் ஏற பண்ணுவாராக. நீ பிரயாணம் பண்ணுவாயாக, அநேக தேசங்களுக்கு போவாயாக, அநேக ஆசீர்வாதமான இருக்கிற காலத்துக்குள்ள கர்த்தர் உன்னை நடத்துவாராக. நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், இனி நீங்கள் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் காலத்துக்கு கர்த்தர் உங்களை நடத்துவா. நான் சொல்லுகிறேன், பிரயாணம் பண்ண காலம் வந்து விட்டது. அப்படின்னு தெரியுமா? உன் ஆசீர்வாதத்தை நோக்கி போக வேண்டிய காலத்துக்கு நீ வந்து விட்டாய். ஹல்லேலூயா. ஏங்கி இருந்ததெல்லாம் போதுங்க, உயிரோட இருக்கிறதெல்லாம் பார்த்து ஏங்கினதெல்லாம் போதுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ரதங்களை ஆயத்தப்படுத்து, கால் ஆட்களோடு ஓடி நீ ரதங்களோடு நீ ஓட போகிற. அப்படின்னு தெரியுமா? கால் ஆட்கள்னா இது வரைக்கும் ஆட்களோடு ஓடி இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் வரப்போகுது, ரதங்களோடு நீ ஓட போகிற. ரதங்கள்னு தெரியுமா? குதிரை கிட்டத்தட்ட 60 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது வரைக்கும் ஒரு கால் ஆட்களோடு இப்படி ஓடிந்தல்ல. கர்த்தர் சொல்லுகிறா, உன் வேகத்தை நான் எப்படி அதிகப்படுத்த போகிறேன். நீ ஆயத்தமாக இருக்கிற ரதங்களோடு ஓட போகிற காலத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன். நீ ஓடிவாய், இலை பறைய மாட்டாய். நீ ஓடுவாய், சோர்வடைய மாட்டாய். ஏன் தெரியுமா? நீ பறக்க போகிற காலம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனோடு உயரங்களில் கொண்டு போய் உன்னை நடத்துவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல இந்த காலவேளை கர்த்தர் என்னோட பேசுகிறேன்னா கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வழியில் யாராலும் இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தரினோடு பேசுகிறார், இந்த வார்த்தையின்படி எனக்குள்ள என் குடும்பத்துக்குள்ளே நடப்பதாக, என் வாழ்க்கையில் நடப்பதாக கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த வார்த்தையின்படி ஜெபிப்பானா ஆண்டவரே, உன் ஊழியக்காரனை நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் கர்த்தர் இவர்களை ஆயத்தப்படுத்தி உன் சத்துருக்கள் முன்பாக நீ ஆயத்த பண்ணியதை இவர்கள் சுதந்திரிக்க கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக. ஆசீர்வாத கனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.